श्रीमान वेंकटनाथार्य कविरार्य देवनी वेदांताचार्यो ने हंसलता साहिबे प्रपद्ये निरवध्यानां निरध्यां गुणसप्तकां शरणं भगवतीतानां षडगोप मुनीश्वरम् श्रीरंगनाथ षडगोप यतीन्द्रदत्तं लक्ष्मेदुसम्म जगजित् करुणैकपात्रम् श्रीरंगवीरपुरात् षडगोपहृद्यं वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रंगजटारिसंयमिधराल्लब्धाकमान्तद्वयम् श्रीमद्वीररूपहास्यशर्जित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् च देशीयेन कारुण्यवीक्षास्पदम् वेदेरङ्गदुरीनदासनवशम् नारायणम् ज्योतिनम् वेदान्तदेशीयेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तधारमनवद्यगुणम् बुधाद्रियम् नारायणाद्य एतञ्च निवारणयुक्तम् श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्तारणबद्धदीक्षम दयानिधिं देहप्रदां शरण्यं देवं हैत्रेयं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणारब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्चितस्वात्मधारम् श्रीमच्छ्रीरङ्गनाथार्पयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृतार्थबोधं तत्पादयुग्मदर्शीर्घभृङ्गराजम् त्रय्यन्त युग्मकृत भूरि परिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यच्छोक्ति स्वाधीनपदिकां सुधिम् प्रणामं लक्ष्मणमुनि प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यच्छोक्ति स्वाधीनपदिकां सुधिम् वेदांत प्रथम भागमाಗಿದೆ பரபட்ச கண்டனம். சங்கர பாஸ்கர் யாதவ பிரகாச பட்சங்களை நிபுணபரமா அவர்கள் சொல்றதெல்லாம் ஸ்துதி விருத்தம் நியாய விருத்தம் ஸ்துதி நியாயாதேசம் அப்படிங்கிறத நிரூபிச்சு இது ஸ்வபட்ச சமர்த்தனம். ஸ்வபட்சத்தை ஏற்கனவே சங்கரமா சமர்த்தனம் பண்ணிருக்கா முதல் 3 வாக்கியங்கள்ல. இப்ப ஸ்வபட்ச சமர்த்தனத்துடைய விஸ்தரம் ஸ்வபட்ச விஸ்தரத்தை 81வது வாக்கியம் தொடங்கி அவர் செய்கிறார். ஸ்வபட்சம் என்ன? சேதனா சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் சொரூப விதமான பேதமும் சரீராத்ம பாவத்தால வரக்கூடிய ஐக்கியமும் ரெண்டும் நம்ம பட்சம். அதத்தான் சாஸ்திரம் பிரதிபாதிக்கும். நாம் முன்னாடி சொன்னோம், பிரத்யக்ஷத்துக்கு எது விஷயமாகிறதோ பிரத்யக்ஷத்தால் நிரூபிக்கப்பட்டது பிரத்யக்ஷத்துக்கு விரோதமானது இவைகள் ரெண்டையும் சாஸ்திரம் பிரதிபாதித்தார். ஜகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ளதான பேதம் பிரத்யக்ஷ சித்தம். அதனால பேதத்தையும் சாஸ்திரம் சொல்லாது. ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் உள்ளதான அபேதம் பிரத்யக்ஷ விருத்தம், அதையும் சாஸ்திரம் சொல்லாது. பிரத்யேகத்துக்கு விஷயம் அல்லாது எதுன்னு கேட்டா ஈஸ்வரனுக்கு ஜகத்துக்கு உள்ளதான சரீராத்ம பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரத்யேகத்துக்கு விஷயபூதம் அல்லாதது. ஆனால் அதுதான் சாஸ்திர பிரதிபாதனா. முதல்ல பிருத்திவியாம் திட்டன்னு பிருத்திவியாந்தரா பிருத்திவீன வேத பிருத்திவி சரீரம் பிருத்திவீம் அந்தரோ யமயதே சத ஆத்மா அந்தர்யாம் எமர்கா ஆத்மனிஷ்டம் ஆத்மனோந்தரா ஆத்மா ஆத்மா சரீரம் ஆத்மானம் அந்தரோ யமயதே சத ஆத்மா அந்தர்யாம் எமர்கா. இந்த 2 வாக்கியங்களும் மாத்தியந்திர சாக்கையிலேயும் காண்ட சாக்கையிலேயும் உள்ளதான அந்தர்யாமி பிராமண வாக்கியங்கள். இந்த 2 அந்தர்யாமி லட்சணத்தை சொல்றது. அந்தர்யாமிக்கு 5 லட்சணம். சேதனமும் சகல பதார்த்தங்களையும் உரைகிறவன், சேதனமும் சகல பதார்த்தங்களையும் பூர்ணமாக வியாபிக்கிறவன், சேதனமும் சர்வ பதார்த்தங்களையும் தான் உள்ளது அவைகளால் அறியப்பட முடியாதபடி இருக்கிறவன், சேதனமாக சகல பதார்த்தங்களை தனது சரீரமாக கொண்டவன், சேதனமாக சர்வ பதார்த்தங்களை அவர்கள் உள்ளிருந்து நியமிக்கிறவன். உள்ளிருந்து நியமம்னா அகிலங்கனம் பண்ண முடியாத நியமம். இது 2 அந்தர்யாமிக்கு 5 லட்சணம்.
இந்த பொதுகிற அந்தர்யாமியாக ஒரு தத்துவத்தை சேதனா சேதனங்களை காட்டும் விலட்சணமான அவர்களை சரீரமாக கொண்டு தான் அவைகளுக்கு ஆத்மாவாய் இருக்கிற ஒரு அந்தர்யாமியை தத்துவபரமாக சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சுபாலோகர்கள் பாக்கியமானது அந்த அந்தர்யாமி இந்த தேவதா விசேஷம் சொல்வதற்காக முன் சொன்ன அந்தர்யாமி தத்துவத்தை அனுவாதம் பண்ணி அதை உத்தேசியம் சொல்லி அதுக்கு மேல விஜயமாக அந்த அந்தர்யாமி இந்த தேவதா விசேஷம் சொல்லி பிருத்திவியாம் சஞ்சரன்னு என் பிருத்திவி சரீரம் என் பிருத்திவி நடையில ஆரம்பிய அக்ஷரே சஞ்சரன்னு அக்ஷரம் சரீரம் எம் அக்ஷரம் நடையில மிருத்யுமந்தரே சஞ்சரன்னு மிருத்யு சரீரம் எம் மிருத்யு நடையில ஏக சர்வபூத அந்தராத்மா அபகத ஆத்மா விஷ்ணு தேவ ஏதோ நாராயணா அப்படின்னு இந்த அந்தர்யாமி இந்த தேவதா விசேஷம் என்ற சுபாலோகனிடம் சொல்லி அதுக்கு மேல துவாசுதரனா கைஜா சகாய சமானம் விருட்சம் பரிசத்வஜாவே தயோர் அந்நிய பித்தளம் பிராக்பத்தி அனர்சன் அந்நியா அபிஜாக சித்தி என்பதாவது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ளதான பரஸ்பர பேதத்தை இந்த சுதிக்கும் அத்தனை விஸ்தரமா பார்த்தோம். துவாசுபர்ணா சைஜா சகாய இது பேத ஸ்துதிகளுக்குள்ள பிரதானமான ஸ்துதி. அதுக்கப்புறம் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனாநாதன் சர்வாத்மா இது தைத்திரி துவாசுபர்ணா சைஜா சகாய முண்டகோபுரம் இருக்கும். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனாநாதன் சர்வாத்மா அப்படிங்கிறது தைத்திரி உபநிஷத்துல சர்வாத்மா சர்வாத்மான சர்வ அந்தராத்மாவா இருக்கிற அந்த அந்தர்யாமியானவன் ஜனானாம் ஜனானாம்னாக உற்பத்தி சித்தமான சகல பதார்த்தங்களுக்கும் அவன் அந்த பிரவிஷ்டா சாஸ்திரா அவைகளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணினவனாகவும் அவைகளை நியமிப்பவன் அவைகளுடைய சொரூபத்தின் பிரவൃத்திகளுக்கு நியாமகனாகவும் இருப்பவன். இதனால அந்த பிரவேசம் மட்டும் பண்ணினால் அந்தர்யாமி ஆக மாட்டான். வெறும் நியமனம் மட்டும் பண்ணுவதனால் அந்தர்யாமி ஆகும். ராஜா தன்னுடைய மிருத்தியனை நியமிக்க வல்லவன், ஆனா அவனுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ண முடியாது. ஆகாயம் சர்வ பதார்த்தங்கள் அந்த பிரவிஷ்டமாக இருக்கும், ஆனா அச்சேதனமாக இருப்படினால் எதையும் நியமிக்காது. அதனால அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா தத்விஷ்வா ததேவானுப்பிராவிஷது தது அனுப்பிரவிஷ்ய சத்தியபவது சத்தியஞ்ச அனுதஞ்ச சத்தியமபவது. இதுவும் தைத்திரிய உபநிஷத் வாக்கியம் தான். பகவான் நான் சர்வத்தையும் எல்லா பதார்த்தங்களாகவும் நானே ஆழக்கடவேன் என்று சங்கல்பித்து சர்வத்தையும் சிருஷ்டித்தான். எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டித்த பதார்த்தங்களுக்குள்ளே தான் அனுப்பிரவேசம் பண்ணினான். எல்லா பதார்த்தங்களையும் தான் அனுப்பிரவேசம் பண்ணி தானே சத் என்றும் செக் என்றும் சொல்லக்கூடிய சேதனம் என்றும் அசேதனம் என்று சொல்லக்கூடிய சகல பதார்த்தங்களுமாக தானே ஆனான். சத்தியஞ்ச அனுதஞ்ச சத்தியமபவது அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய பகவான் சிருஷ்டிக்கப்பட்ட சகல அசிப்பதார்த்தங்களுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்ம சரீரகனாக அனுப்பிரவேசம். அநேக ஜீவேன ஆத்மனான இருக்கும். அந்த அநேக ஜீவேன ஆத்மனாங்கிற திருப்தியானது சரீராத்மபாவ திருப்தி. 3 திருப்தியை உண்டு. அபேதே திருப்தியா, அதாவது யுத்தம் பூத லட்சண திருப்தியா, சகயோகிய திருப்தியா, சரீராத்மபாவ லட்சண திருப்தியா. 3 மதத்திலேயே 3 திருப்தி. சங்கர மதத்துல அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்யங்கிறது அபேதே திருப்திய. இந்த ஜீவாத்ம பூதனாகிற நான், ஜீவாத்மாவாகிற நான் அப்படின்னு அபேதே திருப்தியா. மற்ற மதத்துல அநேக ஜீவேன சகயோகிய திருப்தியா. நம்ம மதத்துல ஜீவாத்ம சரீரத பூத்தனான ஜீவாத்மாவை சரீரமாக உடையவனான நான்.
இதான் நம்ம மதத்துல சிம்மேன பூத்வா பகவோ மயாத்தாக, வியாக்கிரேன பூத்வா பகவோ மயாத்தாக. ஒரு ஜீவனுடைய நிர்வேத பிரகாரத்தை சொல்ற ஸ்திதியானது, நான் ஒரு சிம்ம சரீரத்தில் இருந்து பலரை கொண்டேன், ஜாக்கிர சரீரத்தில் இருந்து சிம்மேன பூத்வா ஜாக்கிரேன பூத்வாங்கிறதுல சிம்ம சரீரகோ பூத்வா ஜாக்கிர சரீரகோ பூத்வான்னு கேட்பாங்க. இந்த பாஷக்காரர் இந்த திருஷ்டாந்தத்தை நடத்தலாம். இப்போ ஒரு ஜீவாத்மாவை எனக்கு சரீரமாக கொண்டு ஜீவாத்ம சரீரகனாக கொண்டு பத்த பதார்த்தங்களிலே நான் புகுந்து அந்தந்த வஸ்துக்களுக்கு நாமரூபங்களை உண்டாக்குகிறேன். அநேக ஜீவேன ஆத்மனா அப்படிங்கிறதானது இந்த பரமாத்மா அனுப்பிரவேசம் பண்ணுகிற காலத்துல நாமரூபத்துக்காக அனுப்பிரவேசம் பண்ற காலத்துல ஜீவாத்மா சரீரகனாக கொண்டு அனுப்பிரவேசம் பண்ண மாதிரி சுதகாத்மானம் பிரேரிகாரஞ்ச மத்வா துக்க சதஸ்தேன அமிர்தத்வமேதி. இனி சொரூபமான பேதத்தை சொல்லக்கூடிய இதுவும் நம்ம சித்தாந்தம். நமக்கு பேதம்னா தரிசனம் இல்லையா? நானே பரம், பேதனே தரிசனம் அப்படின்னு சேத்திரமா அறுவடை செய்த 6 வாக்கியங்கள்ல அகனேவு பரம் தத்துவம் தரிசனம் பேதையே. அந்த பேதம் என்னன்னு கேட்டா சேதனா சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ளதான சொரூபகிருதமான பேதம். இந்த தேகத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சரீராத்மபாவத்திற்கு தேகத்துக்கு ஆத்மாவுக்கும் சொரூபேனே ரெண்டுக்கும் பேதம் தான். சரீரங்கிறதானது ஒரு 3 திரிகுணங்களான ஒரு பிராகிருதமான ஜடமான பதார்த்தம். ஆத்மாங்கிறதானது திரிகுணங்களால் ஆகாததான ஒரு ஞானமயமாக இருக்கக்கூடியதான ஒரு சுயப்பிரகாச பதார்த்தம். இது வேற திரவியம், அது வேற திரவியம். ரெண்டுக்கும் சொரூபேன வஸ்துவே ரெண்டும் ஒன்றை காட்டும் ஒன்று வேறுபட்டவர். இந்த பேதத்தை சுதகாத்மானம் பிரேரித்தாரஞ்ச மத்வா துஷ்டா ததஸ்தேன அமிர்தத்வமே. இந்த வாக்கியம் முழுவதுமே ரொம்ப அற்புதமான வாக்கியம் நம்ம சித்தாந்தத்துக்கு. ஆத்மானம் பிரேரித்தாரஞ்ச சுதக் மத்வா, தன்னையும் ஆத்மாவாக தன்னையும் பிரேரித்தா நியந்தாவாக இருக்கிற ஈஸ்வரனையும் ஆத்மானம் பிரேரித்தாரஞ்ச பிருதக் மத்வ. பிருதக்னா என்ன அர்த்தம்? தனியாக தன்னை காட்டும் வேறுபட்ட வஸ்துவாக, தன்னை காட்டும் வேறும் வியாபகமான வஸ்துவாக, தன்னை காட்டும் பின்னமான வஸ்துவாக பரமாத்மாவை அறிய வேண்டும். பிருதக் ஆத்மானம் பிரேரித்தாரஞ்ச மத்வா துஷ்ட சதஸ்தேன அமிர்தத்வமேதி. இப்போ பிருதகாத்மாவும் பிரேரித்தாரஞ்ச மத்வா அப்படிங்கிறதுக்கு சங்கரனும் ஒத்துப்பார். தன்னையும் பரமாத்மாவையும் இந்த வெவ்வேறாக பிருதக் பதார்த்தங்களாக காண்பதை ஒத்துப்பார். ஆனா அந்த பிருதத்துவம் இருக்க அந்த பேதம் அது அஜ்ஞானத்தால கல்பிதம்னு சொல்றது இல்லையா? இப்ப ஸ்ருதி அதை மறுக்கிறது. துஷ்டா ததா தேன அமிர்தத்வமேதி. இப்படி தன்னையும் பரமாத்மாவையும் வெவ்வேறாக அழித்து கொண்டு அந்த வேத ஞானத்தாலே பரமாத்மாவை பிரீத்தியோடு உபாசித்து அந்த உபாசனத்தின் காரணமாக மோட்சத்தை அடைகிறான். இது அவித்தியினால கற்பிக்கப்பட்டதான வேதமாக இருந்தால், இது அபரமார்த்தமான வேதமாக இருந்தால், அபரமார்த்தமான ஞானத்தினால மோட்சத்தை வேதாந்தத்தில் எந்த மதத்திலையும் ஒத்துக்கல. பரமார்த்தமான ஞானத்துக்கு தான் மோட்சம். அதனால இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேதத்தை உள்ளபடியாக அறிந்து அந்த வேதஞான கிருதமான உபாசனத்தினால மோட்சத்தை அடைகிறான். அமிர்தத்துவம் ஏற்றி அப்படின்னு சொல்றதுனால மோட்சத்துக்கு சாதனபூதமான உபாசனாத்மகமான வேத ஞானம் அது அவித்யா கல்பிதமாக இருக்க முடியாது. அபரமார்த்த ஞானத்துக்கு மோட்சம் கிடையாது, பரமார்த்த ஞானத்துக்கு தான் மோட்சம். இதான் பிருதகாத்மானம் பிரேரித்தாரஞ்ச மத்வா துஷ்ட பதார்த்தேன அமிர்தத்வமேதி. போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்ம ஏகது. போக்தா போக்யம்
பிரேரிதாரஞ்ச மத்வா. போக்தா, போக்கியம், பிரேரிதா. இவைகள்ல போக்கியம் அப்படிங்கிற பதார்த்தம் இருக்கு இல்லையா, அது அச்சித் பதார்த்தம். அசேகர பதார்த்தத்துக்கு வெறும் போக்கியத்துவம் மட்டும்தான் உண்டு, போக்குத்துவம் கிடையாது, பிரேரித்துவம் நியந்திரத்துவம் கிடையாது. அதனால போக்கியத்தை மட்டுமே உள்ள பதார்த்தம் போக்கிய பதார்த்தம். இந்த சேத்தனம் இருக்கானே, இவருக்கு போக்கியத்துவமும் உண்டு, போக்திருத்துவமும் உண்டு. கைவல்ய திசையில தனக்கும் மோட்ச திசையில பரமாத்மாவுக்கு இவன் போக்கியமாக இருக்கான். இவன் தத்துவத்திரயத்தை மற்ற போக்தாவாக இருக்கான். ஐஸ்வர்ய அனுபவத்துல அசேதனத்தை அனுபவிக்கிறான், கைவல்யத்துல தன்னையும் அனுபவிக்கிறான், சேத்தன வஸ்துவை அனுபவிக்கிறான், மோட்சத்தை பரமாத்மாவை அனுபவிக்கிறான். இவனுக்கு போக்கியத்துவம் பிளஸ் போக்திருத்துவம் இருக்கு. இவனுக்கு பிரேரித்திருத்தம் நியந்திரத்துவம் இல்லை, பராதீனமான போக்திருத்துவம் தான் இருக்கு. அதனால இவன் போக்திருத்தத்தோட நிறுத்தி இவனை போக்தான் தெரியும். பரமாத்மாவுக்கு போக்கியத்துவமும் இருக்கு, போக்திருத்துவமும் இருக்கு, பிரேரகத்துவம், பிரேரித்திருத்துவம், நியந்திரத்துவமும் இருக்கு. அதனால அவனை நியந்தான் சொல்ற. போக்கியத்துவத்தை மட்டுமே உரியதான அசேதனத்தை போக்கியம் என்று சொன்னது, போக்திருத்த பர்யந்த உடையவனான ஜீவனை போக்தான்னு சொல்லிட்டு, நியந்திரத்த பர்யந்த உள்ளதான ஈஸ்வரனை பிரேரித்தான்னு சொல்லிட்டு, போக்தா போக்கியம் பிரேரித்தாரன் சேதனம் அசேதனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவ பிரயத்தையும் மத்வா, மத்வான ஞான விஷயம் கிருத்வா, மதி விஷயம் கிருத்வா இது மத்வா. மதியின ஞானம். இதை இந்த சேதனம் அசேதனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒன்றை காட்டும் ஒன்று வேறாக இருக்கக்கூடிய தத்துவ பிரயங்களையும் தன்னுடைய மதிக்கு ஞானத்தின் விஷயமாக கொண்டு மேலே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க, சர்வம் புரோக்தம் திரிவிதம். ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் திரிவிதம் பிரம்ம புரோக்தம். திரிவிதம் பிரம்மன்னு அர்த்தம், இந்த பிரேரிதா அப்படிங்கிற ஈஸ்வரன் இருக்கானே அவன் சொரூபேன சொற்பொருபேன அவசியம் பிரம்மன். இந்த போர்க்காங்கிற இருக்காங்க, இந்த சேதன சரீரத்தேன அவசியம் பிரம்மன். ஒரு சேதனருக்கு அந்தர்யாமியா சேதன சரீரங்களாக இருக்கிற பிரம்மத்தை போக்தா என்றும், ஒரு போக்கியமாக அஜித் சரீரமாக இருக்கிற அஜித் பிரகாரமான பிரம்மத்தை போக்கியம் என்றும், சொற்பொருபேன அவசியமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரேரிதா என்றும், சர்வம் திரிவிதம் பிரம்ம புரோக்தம். ஜகத்தில் உள்ள தத்துவ திரைகளை சேர்த்து 3 வித பிரம்மங்களாக சொல்லி, ஒன்னு அஜித் சரீரகம் பிரம்ம, இன்னொன்னு சித் சரீரகம் பிரம்ம, இன்னொன்னு ಸ್ವರೂಪೇಣ ಅವಸ್ಥಿತಂ. ಜೀವ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣಲಿಂಗ ನೇತಿದೆ ಉಪಾಸ ತ್ರೈವಿದ್ಯಾದ ಆಶ್ರಿತತ್ವಾದಿ ಈಗ ತದ್ಯೋಗ. 3 விதமான பிரம்மம் உபாசியம். ஒன்னு சேகர சரீரகமான பிரம்மம், இன்னொன்னு அஜித் சரீரகமான பிரம்மம், இன்னொன்னு ஸ்வரூபேன அவஸ்திதமான பிரம்மம். போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்சமத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்ம ஏதம். ஏதத் சர்வம் திரிவிதம் பிரம்ம புரோக்தம். அர்த்தம் தெரியும். எல்லாம் பிரம்மம் தான், சர்வம் பிரம்ம புரோக்தம். ஆனா வித்தியாசம், திரிவிதம் பிரம்ம. ஈஸ்வர தத்துவம் ஸ்வரூபேன பிரம்மம், நான் சித் சேகர சரீரகமான பிரம்மம். இந்த டேபிள் அஜித் சரீரகமான பிரம்மம். சர்வம் கல்விதம் பிரம்ம, எல்லாம் பிரம்மம் தான், ஆனா திரிவிதம் பிரம்மம். திரிவிதம் பிரம்ம நித்யோ நித்யானா சேகர சேகனானா ஏகோ பகூனா யோ விததாதி காமா. ஏகா நித்யா சேகனா பகூனாம் நித்யானாம் சேதனானாம் காமானை விததாதி. அதாவது
யஹா எவனொருவன் ஏகா நித்யா சேதனா தான் ஒருவராக பொருத்தமாக தான் ஒருவராகவும் காலபரிச்சேதமற்ற நித்தியனாகவும் சைத்தன்ய குணாட்சயமாகவும் ஞாதாவாகவும் இருந்து கொண்டு இப்படி இருக்கப்பட்ட ஒருவன் நித்தியானாம் பகூனாம் சேதனாம் நித்தியர்களாகவும் அநேகர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் காமானின் விததார்த்தம் பத்ததசையாக இருந்தால் இவர்களுக்கு அந்த காமியமான பதார்த்தங்களை முக்தர்களாக இருந்தாங்க அவர்களுக்கு காமியம் தன்னுடைய கல்யாண குணங்களை போக்கியமாக வழங்குகிறான் சிவதாசீன வழங்குகிறான். இதனால என்னாச்சு சேஷியாக சுவாமியாக இருக்கிற அவனும் நித்தியனும் சேட்டவனுமானால் அவனுக்கு சேகரூதர்களாக அவனுக்கு தாசபூதர்களாக இருக்கிற இந்த ஜீவர்களும் நித்தியர்களும் சேட்டனர்களும் ஆனார். இதனால் அத்வைதி சொல்ற ஈஸ்வரன் மட்டும்தான் சைத்தன்ய குணாசியம், ஜீவர்கள் எல்லாம் அவனுடையதான இல்ல காந்தி பாவத்தால் உண்டானது சொன்னதெல்லாம் நிரசம். ஜீவன் என்பதானது பிரம்மத்துக்கு உண்டாகக்கூடிய ஒரு பிரம மாத்திரம். ஜீவன்கிறவன் ஒரு பிரமரூபமாக உண்டாது பிரமரூபமாக நிவர்த்தி அடைந்துள்ளான். பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது தப்பு இல்லையா? பிரம்மம் ஜீவனும் பிரம்மத்தை போல சைத்தன்யாசிரியமானவனே, ஜீவனும் பிரம்மத்தை போல நிச்சயமானவனே. அதனால பிரம்மமானது தன்னை ஜீவனாக பிரமிக்கிறது அப்படின்னு சொல்ற பட்டம் சுத்திக்கு சம்பந்தமான பட்டம். நித்தியோ நித்யானா சேகர சேதனானா ஏதோ பகூனா யோ விததாபிக்கானா. எப்படி அண்மையோ யஹா ஏகா நித்யா சேதனா பகூனாம் நித்யானாம் சேதனானாம் இல்லையா ராமானு விததா. அதே மாதிரி பிரதான கஷேத்திரஜ்ய பத்தி குணேசா பிரதான கஷேத்திரஜ்ய பத்தி प्रधान क्षेत्र के पति ही समय को प्रधान क्षेत्र प्रधान क्षेत्र प्रधान मूल प्रकृति क्षेत्र जीवन प्रधान क्षेत्र प्रधान क्षेत्र तयो पति ही प्रधान क्षेत्र पति प्रधान मूल प्रकृति क्षेत्र जीवन இவர்கள் இரண்டுக்கும் பத்தியானவன், இவர்கள் ரெண்டுக்கும் சேஷியாக சுவாமியாக ஆனவன். சதினா சேஷி சுவாமி. பிரதான கஷேத்திரஜ்ய குணேஷா தன்னுடைய அனந்தமான கல்யாண குணங்களை எல்லாம் தன்னுடைய சொரூபத்தினால் தரித்துக் கொண்டு அவர்கள் எல்லாவற்றுக்கும் தான் நியந்தாவா ஈஸ்வரனாக இருக்கிறவன். ஈஸ்வரன் நம்முடைய குணங்களுக்கு நியந்தாவா இருக்கான்னு என்ன அர்த்தம்? குணங்களை சொரூபத்தால் தரிக்கிறாங்க சரியாது. குணங்களுக்கு தான் நியந்தாவா இருக்கான்னு சொல்றோம். எந்த குணங்களை எப்ப காரியம் கொள்ளுமோ அப்ப காரியம் கொள்ளும். ஒரு அவதாரத்தில் ஒவ்வொரு குணங்களை ஒரு குணத்தை காரியம் கொள்ளும், இன்னொரு குணம் அதுல வந்து பொறுத்திருக்காது. அப்படி தன்னுடைய குணங்களை எல்லாம் தனக்கு தேவையான பொழுது அவர்கள் காரியம் கொள்ளும்படியாக அவர்களுக்கு நியந்தாவாக அவர்கள் தனக்கு நியாமியமாக கொண்டிருக்கிறார். பிரதானத்தின் கேத்திரக்கரை எப்படி இருக்கிறோம் அப்படியே தன்னுடைய குணங்களையும் நியமிக்கிறார். பிரதான கஷேத்திரத்தை பத்தி குணேசா. இது பிரதான கஷேத்திரத்தை பத்தி ஈங்கிறதானது தனக்கு அதீனமாக தனக்கு சேஷபூதமான தனக்கு பரதந்திரமான பிரதான கஷேத்திரங்களுடைய அர்த்தம். அது மட்டும் இல்ல, தனக்கு நியாமியமான அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன் அர்த்தமாக பிரதான கஷேத்திரம். ஈசனீசம் இரண்டு தத்துவம் கிடையாதுன்னு சொல்றவன், ஏகமேவ தத்துவம் அப்படின்னு சொல்றவனுடைய பக்கத்துக்கு இதோட சுத்தியில கண்டனம் சொல்ல முடியாது. துவம் இருவர் சரி போகிறது சொல்லி ஒத்த நிச்சயமான தத்துவம் ஒத்த அனிச்சயமா அஜவும் இரண்டு பேரும் உற்பத்தி விநாசம் இல்லாம நிச்சயர்கள்.
சுத்தி எப்படி படிப்படியா ஏற்றா இதுவரை சொன்ன சுவாமி அதுல ஒத்தன் நித்தியமான சத்தியமான தத்துவம், ஒத்தன் அனித்தியமான நித்தியான தத்துவம் வந்து போடுங்க. இல்ல அஜவு இருவருமே அஜவுல என்ன சொன்ன ஜாகிரதை நித்தி அஜா உற்பத்தி விநாசங்கள் இல்லாத நித்தியர்கள் அஜவு. அப்ப இருவர் அஜர்களா இருக்கு. இருவருக்கு என்ன வித்தியாசம், வேதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தன் சப்தற்கு இன்னொருத்தன் அல்பம் அப்படின்னாக்க உபாதி எதுவும் சொல்லாததால ஜஹான சப்தம் ஜெயிச்சிருந்தான். ஏதாவது ஒண்ணு சொல்லி இதை அறிந்தவன் இல்லையா அப்படின்னு சொல்லாத ஞஹா அப்படின்னு அவனும் நிருபாதிகமா சொன்னால் சர்வஜி. அஜ்ஞன் என்னத்தான் அஜ்ஞன ஞானமே இல்லாத சொல்லுவாரு அல்பஜன். எதா நிர்தனஹா அப்படின்னு சொன்னா அவங்க ஒண்ணுமே வேற சொல்லுங்க. அங்க ஒரு காட்சி தேவையானது தனம் இல்லாத அவங்க பட்ஜெட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா பைய வேலை வச்சிருக்கோம். அது நிர்தனம் விரோதம் இல்லை. இப்ப கடையில வாங்கினா அதுக்கான தனம் இல்லை. அது மாதிரி அக்னியகான இருக்கும், ஞானமே இல்லாத அபேதம் இருக்கும். இல்லை அப்படிங்கிறதான தாத்துவ உபலட்சிதமான ஞானத்துக்கு ஆச்சரியமா இருக்கணும்னு ஒன்று. அப்புறம் அகாரமான மறுப்பது என்னன்னு கேட்டாக்க இல்லையா அல்பமான ஞான ஆச்சரியத்தோட இல்லையா ரொம்ப பொருத்தமா இந்த பணம் உள்ளவனா நிர்தனன் சொல்ற மாதிரி ரொம்ப அல்பமான ஞானம் உள்ளவனா அக்ஞன்னு சொல்றாங்க. சங்குச்சித ஞானவான் அக்ஞா, அகங்குச்சித ஞானவான் ஞானம். அஜம் ஞாத்யம் ஞஷ்ட அக்ஞஷ்ட ஞாத்யம் ஈகரீசௌ. ஒருவன் நியந்தா, ஒருவன் நியாமியம். வாஸ்தவத்தை ஈசானீசவுதான் இருக்கணும். சிவபிரகாசிக்கையில இல்லையா ஈசானீசோ அப்படிதான் பதம் இருக்கணும் இல்லையா. அதுல சுசோதரா லோபா இல்லையா ஒரு தீர்க்க பிரஸ்வாமம் இருக்கு. ஈசானீசவுன்னு போட்டுதான் மொட்டை தப்பு. ஈசனீசவு தான் ராகவாச்சாரம் இல்ல, புத்தாரும் இல்ல, சுத்தியதான் இல்லையா. அஜவு ஞாத்யவ் ஈசனீசம். அதுதான் சிவபிரகாசியர் வியாக்கியானம் பண்ற. ஈசானீசம் தேவ பவித்தர்யம் அப்படி இல்லாததுக்கு காரணம் சந்தம். அதான் துவாரஜாத் ஈசானீசௌ. இந்த அஜௌ பிளஸ் ஈச அஜாதீச ஞாத்யாதீச இல்லையா. அவங்களுக்கு மேல ஈ வந்தா ஞௌ பிளஸ் ஈ ஞாதி. ஏசோ அஜவா யாவஹா அப்படின்னு சொல்றோம். ஏகா சொல்றா ஐ ஔ இது வந்தா கிரமேண ஐ ஆவ் சொல்றோம். ஏகோ அயவாயாவா போகும்போது ஞாபகமா சொல்றேன். பாக்கியத்தில் எடுத்து அது சிவபிரகாசிக்கையில ஈசானீசௌ அப்படின்னு இருக்க வேண்டிய ஈசனீசௌன்னு இருக்கிறது சாந்தம். பேசுறேன். ஈசானீசௌ ஈசனீசௌ இத்தியாதி சுதிசதம். இப்படிப்பட்ட
ஆனந்தமான ஸ்ருதிகள் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் சரீராத்மபாவத்தினால் வந்த ஐக்கியத்தையும் சொரூபத்தினால் வரக்கூடிய பேதத்தையும் சட்டமாக நிரூபிக்கின்றன. இதர சித்தாந்தத்தை இரண்டையுமே ஒழித்து மறைக்கிறார். ज्ञान ये सर्वोच्च स्वरूप है। சரீஸ்வரானாம் பரமம் ज्ञान जो दो अधिक क्षेत्र ज्ञात नहीं हो सकते समीकरण जैसे ईश्वर के को पतित्व है இங்க அந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா அந்த சாந்த சங்கத்தில் வந்து இன்னொரு பேர் இங்க துவாவ் மேல மூலத்துல துவாவதவ் ஞாஜவ் இதாடி மூணு வாக்கியம் கிடையாது. இதுவரையும் உள்ள ஸ்ருதிகள் இதற்கு மேல பிரம்மண ரூபமான ஸ்ருதிகளை சொன்னது ஜகத்சர்வம் சரீரந்தே தைரியந்தே வசுதாரணம். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல தேவர்கள் எல்லாம் ராவணவதானம் தரம் தேவர்கள்லாம் பெருமாளை தோற்றம் பண்ணும்போது ஜகத்சர்வம் சரீரந்தே இந்த ஜகத்து முழுவதும் உனக்கு சரீரம் சேதனா சேதனாத்மகமான இந்த ஜெகத்து முழுவதும் உனக்கு சரீரம் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்மிருதியானது இந்த உபபிரம்மண ரூபமாக நின்று சர்வமும் பகவானுக்கு சரீரம் ஜகத்து பகவானுக்கு சரீரம் என்பதை காட்டும். ஜகத் சர்வம் சரீரத்தை எத்தின் சிருச்சதே ஏன தத்வஜாதேன என் தத்திய சிருச்ச சம்பூதௌ தத்சர்வம் வை ஹரே சர்வு. இது விஷ்ணு புராணத்துல
இந்த ஜெகத்திலே எந்தெந்த பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கின்றனவோ அந்த பதார்த்தங்கள் எல்லாம் சர்வம் ஹரே தனுகு, அவைகளெல்லாம் ஹரியான எம்பெருமானது தனுகுன சரீரம். அடுத்தபடியாக கீதையில முதல்ல ஸ்ரீமத் ராமாயணம் ஆச்சு, ஸ்ரீ விஷ்ணுபுராணம் ஆச்சு. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய சிதா, அகம் சர்வபூத ஆசய சிதா ஆத்மா. நான் சர்வபூதங்கள் ஆகிற சரீரத்துல எல்லா பூதங்களுடைய ஹிருதயத்திலே உள்ளவனான ஆத்மா நான். ஆசய சப்தத்துக்கு ஹிருதயம், ஆசையம்னா ஹிருதயம். ஹிருதயம்னா அபிப்பிராயம். தேசிகாசய பிரகாசம் அப்படின்னா தேசிகமுடைய ஹிருதயத்தை பிரகாசம். ஆசையம்னா பரவத பங்க வியாக்கியானத்தில் தேசிகாசய பிரகாசம், தேசிகனுடைய ஆசயத்தை பிரகாசம். ஆசயம்னா சர்வபூத ஆசய ஸ்திதா ஆத்மாஹம், சர்வபூதங்களுடைய ஹிருதயத்தில் உள்ள ஆத்மாவானவன் நான். சர்வஜாகம் விசன்னிவிட்டா மத்த புதிஞானம் அபோகனஞ்ச, சர்வபூதங்களுடைய ஹிருதயத்திலையும் சன்னிவிட்டனாக அதுல பிரவேசித்தவனாக நான் இருக்கிறேன். எல்லா வஸ்துக்களுடைய எல்லா சேதனர்களுடைய ஞானமும் அஜானமும் எல்லாம் எனக்கு அதீனமாக உள்ளன. மத்த புதி ஞானம் அபோகனஞ்ச இத்தியாதி வேதவிது அக்ரேசர வால்மீகி பராசர துவைதாயனவதோதிச்ச சரஸ்ய பிரம்மணா சர்வசிய ஆத்மஸ்தாபகமார். சுதியுடைய தாற்பயத்தை நன்கு அறிந்தவர்களான வேதவித அக்ரேசர்களாக இருக்கக்கூடிய பகவான் வால்மீகி, பகவான் பராசரர், பகவான் பாதராயணர், துவைதாயனர் இவர்களுடைய வசனங்களாலேயும் சர்வமும் பகவானுக்கு சரீரம் என்பதும் பகவான் சர்வத்துக்கு அந்தராத்மா என்பதும் சிவஜிதாத்மகஸ்ய வஸ்துனா தரீரத்தை அவகமாச்ச சேதனா சேதனாத்மகமான சமஸ்த ஜெகத்தும் அந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக அறியப்படுகிற காரணத்தாரையும் சரீரம் பிரதி பிரகாரத்தைவ பதார்த்தா, சரீர பதார்த்தமான சரீரம் என்கிறானது சரீரியை பற்ற அவனுக்கு பிரகாரமானதுதான் சத்திய பதார்த்தம். அந்த வஸ்துக்கு ஸ்திதிங்கிறதே என்னன்னு கேட்டாங்க, ஒருவனுக்கு ஒரு ஆத்மாவுக்கு சரீரமாக இருப்பது அதுதான் அந்த சரீரத்துக்கு பதார்த்தம். இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டானாகி அதுக்கப்புறம் இந்த சரீரம் இங்கே போய் இது தன்னுடைய உபாதானங்களாக பிரிந்து கேவல ஈஸ்வர சரீரமாய் கிடக்கும். அதனால சரீரத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு சேதனனுக்கு பிரகாரமாக இருத்தல், ஆத்மாவுக்கு பிரகாரமாக இருத்தல் தான் சரீரத்துக்கு பதார்த்தம். ஆகினாலே இந்த சேதனா சேதனாத்மகமான பதார்த்தங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரபூதமாய் என்று இராது. அவனுக்கு சரீரபூதமாக இருப்பதுதான் இவைகளுக்கு சட்டை, அவனுக்கு சரீரபூதம் அல்லாத என்றைக்கு இவைகளை கிடையாது. சேதனா சேதனாத்மகமான ஜெகத்துக்கு பிரம்ம பிரகாரத்தேனைவ பதார்த்தத்துவம் அப்படின்னு அர்த்தம். எது பிரம்ம பிரகாரத்துவம் நாசி தருகி அபதார்த்தா ஏவதே, அபதார்த்தான் அர்த்தம் இல்லாத பதார்த்தம். அபதார்த்தங்கள் எது மஞ்சாத்மம் சதமும் இவைகள்லாம் அபதார்த்தம். சரீர சரீரமோச்ச தர்மதே தேவி தயோகோ அசங்கராதி. இந்த சரீரம் சரீரி இவைகள் ரெண்டும் இவைகள் தர்ம தேவின்னு அர்த்தம். இதனுடையதான இந்த சுபாவம் வேறு, அதனுடைய சுபாவம் நேராக இருந்தாலும் இவைகள் இரண்டுக்கும் சாங்கரியம். அதாவது பரஸ்பர பின்ன சுபாவமுடைய ரெண்டு பதார்த்தங்கள் ஒன்றோடு கலந்தால் அப்ப சங்கரம். ரெண்டு ஏக சுபாவமுடைய வஸ்துக்கள் கலந்தால் அதுல சாங்கரியம். ஒரு சத்துவமயமான பிராமண சரீரம், இன்னொரு சத்துவமயமான பிராமண சரீரத்துல ஒரு கலக்கும் பொழுது
அதனால ஏற்படக்கூடியது சாங்கன் கிடைக்கும். ஒரு சத்த பிரதானமான பிராமண சரீரமானது ஒரு சமப்பிரதானமான சூத்திர சரீரத்தோடு கலக்கும் போது அதனால உண்டான அந்த கலவையான சரீரம் இருக்கு, அது மரண சங்கரம். சஜாத்தியமான விவாகங்கள்ல சங்கரம் கிடையாது, விஜாத்தியமான விவாகங்கள்ல சங்கரம் உண்டாகும். புலந்தாண்டு சாதிகள் நாளிலும் பிறந்த நிலை. புலந்தாண்டு சாதிகள் நாளிலும் அர்த்தம். நான் பிராமண சத்திரிய வைத்திய சூத்திராதி 4 குலங்களுமே 4 ஜாதிகளுமே குலத்தை தாங்கிறது. அதாவது 4 குலத்தை தாங்கிறதுன்னு கேட்டாங்க. பிராமணன் பிராமண ஸ்திரியை கல்யாணம் பண்ணாங்க, அது உத்தம குலம். அதே அளவுக்கு உத்தம குலம் சத்திரியன் சத்திரிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணா அதுவும் உத்தம குலம். அதே அளவுக்கு உத்தம குலம் வைசிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணா அதே அளவுக்கு உத்தமமான குலம் சூத்திர ஸ்திரியை கல்யாணம். இந்த 4 ஜாதிகளிலே புறந்தாண்டி சாதிகள் 4. இதுல எங்கேயாவும் மாறுபாடு ஏற்படும் பொழுது அப்ப என்ன அந்த சாதிகள் குலத்தை தாங்காம போயிடும். அப்ப அந்த குலம் இடி குலமாயிடும். உள்ள சொல்லுவான். அதனால சரீரம் சரி இவைகள் ரெண்டும் பின்ன தர்மங்கள் உடையதாக இருந்தாலும் கூட ரெண்டுடைய சேர்த்தியில ஏன்னா சங்கரம் என்பதாவது எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டா ரெண்டு பின்ன தர்மத்துக்கு ஆட்சயமா இருக்கிற தர்மிகள் உங்களோடு சேரும் போது ரெண்டு சங்கரம் ஏற்படுது. இந்த சரீரம் சரீரி என்கிறதான 2 பதார்த்தமும் பரஸ்பர பின்ன தர்மங்களை உடையதாக இருந்தாலும் அவர்களுடைய புறந்தாண்டி சாதிகள் பயிரும் குரலை முடிச்சது. எத்தனை நலந்தால் இல்லாத சண்டாளர்களே சண்டாளருக்கு நலமாவது என்ன? அவனை பார்த்து சண்டாளன்னு சொல்லும்போது சண்டாளன் தானே பொது உண்மைதானே, அந்த பாவத்தை நான் பண்ணேன்னு நினைச்சேன். நம்ம சண்டாளன்னு சொல்லிட்டாங்கன்னு கோபம் வரக்கூடாது, ரோஷம் வரக்கூடாது. அப்படின்னு அவன் நலமுள்ள சண்டாளன், அவனுக்கு ஜீவனம் உண்டு. சங்கராது சர்வ சரீரம் பிரம்மேதி பிரம்மணோ வைபவம் பிரதிபாதயத்தி சாமானாதிகன்யாதிகி முக்கிய விருத்தம் சர்வ சேதனாதேவன் பிரகாரம் பிரம்ம. ஆக இந்த சாமானாதிகரண்ய வாக்கிய சேதனாதேவனங்களோட பிரம்மத்தை சாமானாதிகரண்யம் பண்ணி சொன்ன வாக்கியங்களுக்கெல்லாம் அபேத வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன தாற்பயம்னு கேட்டா அவைகளுடைய முக்கிய விருத்தியானது பிரம்மத்துக்கு சேதனா சேதனங்கள் எல்லாம் சரீரம் சேதனா சேதனங்கள் ஆகி சரீரமாக கொண்டது பிரம்மம் சொல்லி சரீராத்ம பாவ ரூபமான ஐக்கியத்தான் சாமானாதிகரண்ய தாற்பயத்தை உடையது. இப்படி இருக்க செய்து சாமானாதிகரண்யத்தை வெறும் அபேதார்த்தமாக குறைத்தவர்கள் அப்படி சாமானாதிகரண்ய வாக்கியத்தையே அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்துக்கு ஹானி உண்டாகுது. அவர்களுடைய அர்த்தத்தை சிதிலமாக பண்ணார்கள். அப்படின்னு வாஸ்தவத்தில் பிரம்மத்துடைய வைபவ பிரதிபாதனம் சமஸ்த சேதனா சேத்திரங்கள் இந்த பிரம்மத்தை ஒழிய வஸ்து ஆகாது. அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம், பிரம்ம அனைத்தையும் தனக்கு சரீரமாக கொண்ட அந்தராத்மா என்கிற அந்த பிரம்மத்துடைய வைபவ பிரதிபாதனமான சாமானாதிகரண்ய வாக்கியங்களை அத்வைதிகள் அதற்கு அர்த்தஹானியை உண்டு பண்ணி அந்த வாக்கியங்கள் எல்லாம் அவைகளை என்ன பண்ண சொல்ல பண்ணிட்டான். இப்போ நம்முடைய சித்தாந்தத்தினுடைய பிரதானாம்சம் என்னன்னு கேட்டா ஈஸ்வரம் சமஸ்த சேதனா சேதன சரீரகன், சமஸ்த சேதனா சேதனம் ஈஸ்வரனுடைய சரீரம். இதை இந்த முக்கிய விருத்தமாக வேத ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதிகள் இவைகள் ரெண்டும் பொருந்திப்போம். வேத ஸ்ருதிகள் ஜீவனுக்கும் ஜகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் வேதத்தை சொல்றது. அபேத ஸ்ருதிகள் என்ன பண்றது?
ஜகத்துக்கு ஈஸ்வரனுக்கும் அபேதத்தை ரெண்டு வெவ்வேறு இல்லைன்னு சொல்றது. இப்போ இந்த வேத சுதிகளுக்கு அபேத சுதி பரஸ்பர விரோதம் இல்லையா? வேதத்தை சொன்னா அபேதம் பொய்யாயிடும், அபேதம் சொன்னா வேதத்தை பொய்யாயிடும். ஆனால் இந்த சரீராத்ம பாவத்தை சொல்லக்கூடியதானே இந்த கடக வாக்கியங்களை கொண்டு நிரூபணம் பண்ணால் என்ன ஆகும்? அப்போ சேதனா சேதனங்களுக்கு ஈஸ்வரனுக்குள்ள பேதம் அபேதம் ரெண்டுமே சமர்ப்பிதமாக ஆகும். இது சரீராத்ம பாவத்தினால மட்டும்தான் இந்த சேதனா சேதனங்களுக்கு ஈஸ்வரனுக்குள்ள பேதம், சேதனா சேதனங்களுக்கு ஈஸ்வரனுக்குள்ள அபேதம், இவைகள் ரெண்டுமே எதையுமே ஒண்ணுக்கொண்டு விரோதம் இல்லாமல் ரெண்டையும் சமர்ப்பணம் பண்ணணும்னா சேதனா சேதனங்களை ஈஸ்வரனையும் சரீராத்ம பாவத்தினால பொருந்து விட்டால்தான். சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அபேதமும் உண்டு, பேதமும் உண்டு. இப்போ அகம் ஆகட்டாமி, நான் வருகிறேன், அகம் ராஜகோபாலா அப்படின்னு சொல்றோம். இந்த அகங்கிற சப்தமானது சரீரமா ஆத்மாவா? வெறும் சரீரம் ஆகட்டாமி கிடையாது, வெறும் ஆத்மாவும் ஆகட்டாமி கிடையாது. சரீரம் சித்தமான ஆத்மாவுக்கு தான் ஆகட்டா, அதுக்குதான் ஒரு கிரியா ஆசிரியர். வெறும் ஆத்மாவுக்கு மட்டும் கிரியை கிடையாது, அனுபவம் இருக்கிற ஆத்மாவுக்கு கிரியை கிடையாது. ஆத்மா இல்லாத வெறும் சரீரத்துக்கும் ஒரு கிரியையும் கிடையாது. அதனால ஒரு கிரியைக்கு ஆச்சரியமா சொல்லப்படுற அகங்கிற சட்டத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த அகங்கிறது வெறும் ஜீவன் இல்லை, அந்த அகங்கிறது வெறும் சரீரம் இல்லை, ஜீவனை சரீரத்தை சேர்த்து ஒரு யூனிட் ஆக்கி அது அகங்க சம்பத்தால் கிடைக்கும். நான் ராஜகோபாலன் சொன்னாங்க, ராஜகோபாலங்கிற நான் இருக்கு. இது இந்த ஆத்மாவுக்கு ஒரு பேரு கிடையாது, இந்த ஆத்மா நாம ரூபங்களை சொல்லு. இந்த ஆத்மா இல்லாத சரீரம் இல்லையா, இந்த சரீரத்துக்கு ஒரு எல்லா சரீரம் ஒரே பேர் தான். அப்போ இந்த ஒரு நாம ஆசிரியமாக இருத்தல், ஒரு கிரியைக்கு ஆசிரியமாக இருத்தல், இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் அகம் போம் போன்ற சப்தங்கள் எல்லாம் ஒரு சேதனம் இல்லையா, ஜீவன் அவருடைய சரீரம், இவைகள் ரெண்டையும் சேர்த்துதான் அகம் சொல்றது சட்டமா இருக்கு. சரீரம் எப்படி பண்ணும்? ஆத்மா சரீரத்தை கொண்டு பண்ணும். ஆத்மாவுக்கு இந்த பாபம் பண்றதுக்கான வாசனை, இந்த பாபத்தை பண்ணி பண்ணி அல்பமான சந்தோஷத்தை அனுபவிச்சு இதுக்கு தகவல் இருக்கு. அந்த அல்ப சந்தோஷம் இருக்கும் போதுதான் இந்த சரீரத்தை விட்டு அந்த பாபத்தை பண்ணுங்க. சரீரம் பாவம் ஜட இழந்து பண்ணும். அதனால இந்த பாபத்துடைய பல்லாத துக்கத்தை இந்த சரீரம் அனுபவிக்காது. ஞானம் இல்லாத சரீரம் அனுபவிக்கும், அனுபவிக்கிறதுக்கு ஞானாசிரியம். இந்த சரீரம் பாவம், இந்த ஆத்மானம் பொல்லாது. இந்த ஆத்மா ரொம்ப நல்லது, இந்த சரீரத்துடைய சம்பந்தத்தினால் அது கொள்ளாது. இப்போ இப்ப என்ன சொல்றேன், இந்த அகந்த சப்தமானது இந்த ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் ஒன்றாக்கி ரெண்டுக்கு சேர்த்து வாசக சப்தமாக இந்த அபேத நிர்வாகம் இருக்கு. இப்போ எப்பவுமே இந்த தேகத்தை இந்த ஆத்மாவையும் ஒன்னா சேர்த்து சொல்லிடுவோம். இந்த அகந்த சப்தத்தை விட்டு இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை தனியும் ஆக்கிவிடும் இல்லையா? இப்போ 6 மணிக்கு வேதாசம் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6 போன் பண்றேன், இன்னைக்கு வரல, என் உடம்பு சரியாது, எனக்கு உடம்பு சார், நான் சரியா இல்லைன்னு சொல்றது. அப்ப உடம்ப தனியா பிரிச்சு நான் எப்படி பண்றேன், எப்பெல்லாம் இந்த சரீரம் இந்த ஆத்மாவுக்கு அனுகூலமா இருக்கோ அப்பெல்லாம் சரீரத்தை ஆத்மாவை சேர்த்து அபேத விவகாரம் பண்ணேன். எப்பெல்லாம் இந்த சரீரமானது இந்த ஆத்மாவுக்கு பிரதிகூலமா இருக்கோ அப்பெல்லாம் தனியா பிரிச்சு பேத விவகாரம் பண்ணுவோம். இப்ப சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சாதாரண லௌகிக விவகாரத்திலேயே ஆத்மாவுக்கு சரீரத்துக்கும் அபேத விவகாரமும் இருக்கு, பேத விவகாரமும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்துதிகள் இருக்கு இல்லையா, அபேத ஸ்துதிகள்லாம் ஒரு விவட்சையில ஆத்மாவுக்கு சரீரத்துக்கும் அபேதத்தை சொல்றது, வேத ஸ்துதிகள்னா இதுக்கு விரோதம் இல்லாத வேறொரு விவட்சையில சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் பேதத்தை சொல்றது.
அதனால இந்த சேதனாச்சேதனங்களுக்கு சரி அந்த ஈஸ்வரனுக்கும் இந்த சரீர ஆத்ம பாவத்தை நிரூபிச்சுட்டோம்னாக்க அது நாமும் நிரூபிக்கிறோம். இவ்வளவு ஸ்ருதிகள் இவ்வளவு ஸ்ருதிகள் நிரூபிக்கிறது, இவர்களை கொண்டு அதை நிரூபிச்சுட்டாக்க அப்ப வேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் விரோதம் இல்லாமல் வேத ஸ்ருதிகள் ஒரு தாற்பயத்துல பேதம் சொல்றது, அபேத ஸ்ருதிகள் இன்னொரு தாற்பயத்துல அபேதம் சொல்றது. இப்ப நான் என்னுடைய சரீரத்தை சேர்த்து நான் சொல்லிட்டேன், என்னுடைய சரீரத்தை ரைட்டா கையை விட்டுட்டு நான் என்னுடைய சரீரத்தை பிரிச்சேன் இல்லையா? அதே மாதிரி வெவ்வேறு விரோதா பேதத்துல ஸ்ருதிகளும் ஆத்மாவாகிற ஈஸ்வரனுக்கும் சரீரமாகிற சேதனா சேதனங்களுக்கும் ஒரு பிரகாரத்தால பேதத்தை சொல்றது சரி, அதுக்கு விரோதம் இல்லாமல் இன்னொரு பிரகாரத்தால் அபேதத்தை சொல்றது. இப்ப பாக்கியாருடைய பக்கத்துல வேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் விரோதமே கிடையாது. இந்த சரீராத்ம பாவத்தை ஒப்புக்கொள்ளாத சங்கிரமத்துல அபேத ஸ்ருதியை மட்டும் ஒத்துண்டு வேத ஸ்ருதிகள் தான் செலுத்தலாம். இதே மாதிரி இந்த சரீராத்ம பாவத்தை ஒத்துக்காத மாத்வ மட்டத்துல வேத ஸ்ருதிகளை மட்டும் ஒத்துக்க அபேத ஸ்ருதிகள் தான் செலுத்தலாம். இப்ப சாமானாதிகரண்யமானது சரீராத்ம பாவத்துல தாற்பயம் உள்ளதுங்கிறத பார்த்துக்கணும். சாமானாதிகரண்யமானது சரீராத்ம பாவத்தை தாற்பயம் உள்ளதுன்னு சும்மா சொன்னா போதுமா? ஒரு சாமானாதிகரண்யம் உங்க மதத்தை என்ன கான்செப்ட் கேட்பாங்க. சங்கரை பொறுத்தவரை சாமானாதிகரண்யம் என்ன? ஏகார்த்த பிரதிபாதகம். சாமானாதிகரண்ய வாக்கியத்துல உள்ள ஒவ்வொரு சப்தங்களும் எல்லாம் ஒரே பதார்த்தத்தை குறிக்கணும். அதான் ஏகார்த்த பிரதிபாதகம். சத்தியம்னாலும் ஞானம்னாலும் அனந்தம்னாலும் இதெல்லாம் பிரம்மமாக ஒரே பதார்த்தத்தை குறிக்கணும். ஏன் விஜயம் ஏகபாதம் இல்லாமல் பொருளேன ஏகார்த்த பிரதிபாதனம் தான் சாமானாதிகரண்யம் அப்படின்னு சங்கரமதம். ஏகார்த்த பிரதிபாதகத்தை மட்டும்தான் சாமானாதிகரண்யம் ஒரே கண்டிஷன். ஆனா சாமானாதிகரண்யத்துக்கு வெறும் ஏகார்த்த பிரதிபாதனம் வரணும் அப்படிங்கிறத எந்த சாஸ்திரக்காரரும் ஏற்கும். சப்தத்துடையதான இதன் மீது யார் நிர்ணயம் பண்ண சப்தத்துடைய பிரதிபாதம் ஏற்பட்டால சப்த சாஸ்திரக்காரர்களான வையாக்கரணர்கள் தான் அந்த நிர்வாகம். இப்ப ஒண்ணு வச்சு சாமி நாமெல்லாம் வேதாந்தம், நாமெல்லாம் நியாயங்களையோ லட்சணங்களையோ நாம இன்வென்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? அத்வைத்தி அவருக்கு தகுந்த மாதிரி லட்சணங்கள் சொல்லிட்டே போவார், நாம நமக்கு தகுந்த மாதிரி லட்சணங்கள் சொல்லிட்டே போவோம். கடைசியில பரியவசானம் இல்லாமல் சொல்லும், அவாவா தனக்கு வேணும் சொல்லிட்டு போவோம். அதனால என்ன பண்ணணும்? இந்த சாமானிய சாஸ்திரங்கள், சாமானியம் பொதுன்னு இருக்கும். சாமானிய பொதுவான சாஸ்திரங்கள் இருக்கு. தர்க்கம், வியாக்கரணம், மீமாசை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட நியதிகளை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். வேதாந்தி அவர்களால் பண்ணப்பட்ட நியமங்களை, அவர்களால் பண்ணப்பட்ட லட்சணங்களை ஒப்புக்கொண்டு அது ஏன்னா அப்பதான் ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியும். இல்ல அவர் தனக்கு தனியா ஒரு லட்சணம், இங்க தனக்கு தனியா ஒரு லட்சணம், சாமானாதிகளுக்கு அனுபவம் இதான் லட்சணம் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா அப்போ எல்லாருக்கும் சமானமான ஒரு இது இருந்தா தான் லௌகிக பரீட்சக விபாகம் ஏற்படும். ஏன் அதனால இப்போ நாம வேதாந்தி எழுதலாம், நாம தள்ளிப்படி போடாம சாப்பிடலாம், நாம தள்ளிப்படி உள்ள போய் பண்ணக்கூடாது. ஏன் அந்த தார்க்கிகளும் மீமாசர்களும் வையாகரணர்களும் அவர்தான் நிர்வாகம் பண்ணி அவர் தான் நியாயங்களை கொடுக்கணும். நாம் அந்த நியாயங்களை அப்ளை பண்ணலாம். இப்ப சாமானாதிகரண்யம் என்ன லட்சணம் அப்படின்னு இது யார் சொல்லணும்? இது போய் வியாகரண சாஸ்திரக்காரத்தை கேட்கணும். வியாகரண சாமியுடைய வியாகரண சூத்திரங்களுக்கு, அஷ்டாத்தியாயி சூத்திரங்களுக்கு பாஷ்யம் வியாகரண மகாபாஷ்யம் பண்ணதுனால மகாபாஷ்யக்காரருக்கு பகவான் பதஞ்சலிட்ட போய் கேட்டா அவர் சொல்ற சாமானாதிகரண்யம் தானே இல்லையா? அது என்னன்னு கேட்டாக்க சாமானாதிகரண்யத்துல பின்ன பிரவருத்தி நிமித்தத்துவம் இருக்கணும்,
ஆனா வெறும் ஏகார்த்த பிரதிபாதனம் இருந்தாக்க பரியாய பதங்கள் கூட இப்போ சாமானாதிகரணிய வாக்கியமாக ஏன்னா ஏகார்த்த பிரதிபாதனம் இருக்கேன் கட கும்பகா கலகா மணிக்கா அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் ஏகார்த்த பிரதிபாதனத்து இருக்கு எல்லாம் ஒரே அர்த்தம் இருக்கிறது. அப்ப பரியாயத்துவம் பரியாய பதங்களை சேர்த்தா ஒரு வாக்கியமா ஆகாது இல்லையா? பின்ன பிரவருத்தி நிமித்தத்துவம் பின்ன பிரவருத்தி நிமித்தம்னா பின்ன பிரகாரம் ஒரே பதார்த்தத்தை பிரிக்கணும் ஆனால் வெவ்வேறு பிரகாரத்தால் செய்யணும். ஷியாமோ தேவதத்தா அப்படிங்கிற இடத்துல தேவதத்துவ விசிஷ்டத்துவம் ஷியாமத்துவ விசிஷ்டத்துவம் ரெண்டும் வெவ்வேறு பிரகாரத்தால் ஒரே தேசிய ஷியாமோ யுவா தேவதத்தாங்கிற இடத்துல ஷியாமத்துவம் யுவத்துவம் இவைகள் ரெண்டும் ஷியாமத்துவம் ஒரு பிரகாரத்தால தேவதத்தனை குறிக்கிறது, யுவத்துவம் ஒரு பிரகாரத்தால தேவதத்தனை குறிக்கிறது. என்ன பிரகாரம்? ஷியாமோ தேவதத்தா கருப்பான தேவதத்தன் சொன்னா கருப்பா அல்லாத நூல தேவதத்தங்கிற பேர்ல பலர் இருக்கா, அவர்கள கருப்பா அல்லாத தேவதத்தர்கள் இவனை வியாபிருத்தி பண்ணி ஷியாமோ தேவதத்தாங்கிறது ஒரு பிரகாரத்தால தேவதத்தனை வியாபிருத்தி கொடுக்கிறார். யுவா தேவதத்தா அப்படிங்கிறது என்னதும் அப்படி ஷியாம கருப்பனான தேவதத்தர்களே இது சில பேர் இருக்கும்பொழுது அவர்கள் யுவா தேவதத்தா அப்படிங்கிறதானது எவ்வளவு வைசிஷ்டத்தினால அது வேற ஒரு பிரகாரத்தால அதே தேவதத்தனம். அதனால ஷியாமோ யுவா தேவதத்தா அப்படிங்கிறதானது இந்த ஷியாமத்துவ யுவத்வாதிகளான பதங்களுக்கு ஒரே தேவதத்தனத்தை பரியவசானம் ஆனா பின்ன பிரகாரத்தினால இப்படி இருந்தாலும் சமானாதிகாரி வாக்கியமே வெளிய வெறும் ஏகார்த்த பிரதிபாதன பரத்வம் மட்டும் சமானாதிகாரின்னு சொன்னா அப்போ 2-3 பரியாய பதங்கள் சேர்த்தால் கூட அவைகள் சமானாதிகாரி வாக்கியமா ஆகும். அப்படி சப்தசாஸ்திரக்காரர்கள் ஒத்துக்கல. பின்ன பிரவருத்தி நிமித்தான ஏகஸ்மின் அர்த்தே பரியவசானம் ஏகஸ்மின் அர்த்தே பரியவசானம் சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறதுதான் பகவான் பதஞ்சலியோட லட்சணம். இப்போ அத்வைதி சொல்ற மாதிரி வெறும் ஏகார்த்த பிரதிபாதனத்துக்கு மரலா இருந்தால் அப்ப என்ன வராது, சாமானாதிகரண்யம் வராது. ஏன்னா பின்ன பிரவருத்தி நிமித்தத்துவம் இருக்கு, ஆனா ஏகஸ்மின் அர்த்தே பிரதிபாதனம் அல்லனாக்க சாமானாதிகரண்யம் வராது. அதனால சாமானாதிகரண்யம் துவயோகோ பதயோகோ பிரதர்சனார்த்தம் பிரயாணாந்தரானம் அப்படின்னு வச்சிருந்தாலும் இதேதான். பிரகாரம் திரயமுக்கேன பிரகாரம் திரயமுக்கேன எத்தனை பதங்கள் இருக்கோ அத்தனை பிரகாரத்தினால ஏகார்த்த பிரதிபாதனம் பண்ணும். அது அந்த 2 அர்த்தங்களுமே முக்கிய அர்த்தமா இருக்கும். 2 அர்த்தத்துல எதுக்கும் லட்சணம் வரக்கூடாது. லட்சணம் வைத்தியதிகரணி வாக்கியங்கள்லாம் வரணும் இல்லைய சாமானாதிகரணி வாக்கியம். கங்காயாம் கோஷா அப்படிங்கிறது வைத்தியதிகரண வாக்கியம். கங்கா கோஷா அப்படின்னு வந்தாக்க லட்சணம் பண்ணக்கூடாது. கங்காயாம் கங்கையிலே கோஷாலை அப்படிங்கிறது வந்தா வைத்தியதிகரண்ய வாக்கியங்கள்லதான் லட்சணம், சாமானாதிகரண்ய வாக்கியங்கள்ல லட்சணம் வராது. இதெல்லாம் முக்கிய பொருத்தமாக சொல்லணும். அதனால ஜகத்தையும் பிரம்மத்தையும் சாமானாதிகரண்யமாக சொல்ற வாக்கியங்கள்ல லட்சணையினால பிரதிபாதனம் பண்ணாமல் 2க்கும் பிரகார பயத்தினால முக்கியார்த்தம் பண்ணி அதைகளை ஒரு அர்த்தத்தை பொருந்தது. ததாகி தத்துவம் இது சாமானாதிகரண்யே தது இத்தியனேன ஜகத்காரணத்துவம் சர்வ கல்யாண குணாகரம் நிரவத்தியம் பிரம்ம உச்சதே.
இப்ப எல்லாம் அந்த சாமானாதிகாரி வாக்கியங்களை இவ்வளவு போட்டு முடிச்சு எடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா இந்த தத்துவமசி அகம்பிரம்மாஸ்மி போன்ற வாக்கியங்களுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் இல்லையா? இப்ப தத்துவமசி அகம்பிரம்மாஸ்மி இத்தியாதி வாக்கியங்களுக்கெல்லாம் அத்வைத மத ரீதியான அர்த்தத்துக்கு சொன்னோம். இப்ப ஸ்வமதத்துல தத்துவமசி இத்தியாதி வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சதுர்த்தம் இது சாமானாதிகரண்யே. அதுல சத் என்கிற சப்தத்துக்கு சர்வ ஜெகத் காரணமான சமஸ்த ஏய பிரத்யேகமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரம்மம் சத் சப்தத்தினால விவரிக்கும். சதேவ சோமி இதமகிராசிட்டு ஏகமேவாத்விதீயம் இத்தியாதி வாக்கியங்கள்னால பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணி ஜெகத்காரணபூதமான பிரம்மத்தை சொல்லி நாம் ஐக்கியம் பிரஜாயி அப்படின்னு மேல சப்தத்தினால அந்த சப்தங்கிற பதார்த்தத்தை பராமரிச்சுட்டு போற காரணத்தால சது என்பதானது சகல ஜகத்துக்கும் காரணபூதமான சமஸ்த நிரவத்தியமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மம் தான் சத்துங்க சப்தத்துக்கு அர்த்தம். பொங்கின்ற சப்தத்தினால சேதன சமானாதிகரண சப்தத்தினால ஒரு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய சரீர விசிஷ்டான ஒரு பக்த ஜீவன் பொண்ணு சொல்லப்படுகிறது. அந்த சதுங்கிறதான சமஸ்த ஜெகத்துக்கு காரணபூதமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான சேயப்பத்தியான பிரம்மத்தை குறிக்கிற சதுங்கிற சப்தத்துக்கும் கண்ணால் எழுத்தாப்புல இருக்கக்கூடிய பிரார்த்த சரீர விசிஷ்டனான ஒரு பக்த ஜீவனை குறிக்கிற பொங்க சப்தத்துக்கும் எப்படி ஏகாந்த பிரதிபாதனம் வரும்? அதுக்குதான் என்ன பண்றா பொங்க சப்தத்தை கழிச்சுட்டாக்க வரும். இப்ப பொங்கிறது நிச்சயி இல்லையா? அது உண்மையான பதார்த்தம் இல்லைன்னு சொன்னா அந்த பொங்குற பதார்த்தத்தை கழிச்சுட்டா சத்துங்கிற ஒரே பதார்த்தம் தான் இருக்கும். அப்ப ஏகாந்த பிரதிபாதனம். அந்த பொங்க சத்தத்தை அழிக்காத அந்த சத்தத்தை ரிசர்வ் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? புதியது. ஆனா பொங்க சத்தத்துக்கும் அர்த்தம் சொல்லலாம், சத்துங்க சத்தத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். சர்வ ஜெகத் காரணபூதமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான நிரவத்தியமான பிரத்யேகமான சப்த வாக்கியமான பிரம்மத்துக்கும் சொம் என்ற சப்தத்தால் சொல்லப்படக்கூடிய பிரார்த்த சரீர விசிஷ்டனான ஒரு பக்த ஜீவனை சொல்றதுக்கும் அதுக்கு என்ன சாமானாதிகரணம் அப்படின்னு கேட்டா இந்த சாமானாதிகரணமானது சரீராத்ம பாவத்தை தவிர வேற எதையும் கொண்டு ரெண்டு சப்தத்தின் முக்கிய விருத்தமாக ரெண்டு சப்தத்தை ஒன்றுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு பதத்தையும் அதனுடைய அர்த்தத்துல குறை இல்லாமல் பொருந்த விடுறதுக்கு சாமானாதிகரணத்துக்கு, அதாவது இப்பொழுது நீ பிரார்த்தகமான சரீர விசிஷ்டனாக ஒரு பக்த ஜீவனாக இருந்தபோதும் நீ சர்வ ஜெகத் காரணபூதமான சமஸ்தகே பிரத்யேகமான சமஸ்த கல்யாண குணாத்மகமான அந்த பிரம்மத்துக்கு நீ சரீரபூதம். இப்படி சொன்னா ஒரு பதத்துக்கு ஹானி இல்லை. சாமானாதிகரண்யமும் முக்கியார்த்தமாக பொருந்திக்கும். இப்பொழுது விசேஷமான பிராகிருதமான சரீரத்தோடு கூடிய ஒரு பத்த ஜீவனாயிருக்கிற உன்னை அந்த சர்வ ஜெகத் காரணபூதமான கேய பிரத்யேகமான அந்த சமஸ்த கல்யாண குணாத்மகமான பிரம்மம் உன்னை சரீரமாக கொண்டிருக்கிறதுனோ இல்ல நீ அதை சரீரமாக அதுக்கு சரீரபூதனாக சொன்னா ரெண்டு விதத்தையும் தப்பு போக்குற சாமானாதிகரண்ய சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் சாமானாதிகரண்ய வாக்கியங்களை எல்லாம் ஒரு பதத்துக்கு அர்த்த ஹானி இல்லாமல் ஒரு பதத்தையும் கௌரவமாக அமுக்கிய அர்த்தம் பண்ணாமல் இரண்டு பதங்களின் முக்கியார்த்தமாக பண்ணி அர்த்தத்துக்கு ஹானி ஏற்படாதபடி சாமானாதிகளுக்கு நிர்வாகம் பண்ணணும்னா சரீராத்ம பாவத்தால் தான் நிர்வாகம். அது மாதிரி அகம் பிரம்மாக்கு அகம் பிரம்மா அப்படிங்கிற சப்தத்துக்கும் அகம் என்பதானது இந்த சரீர விசிற்றமான இந்த ஜீவனையும் பிரம்ம என்பதானது சகல ஜெகத் காரணபூதமான சமஸ்தகே பிரத்யேகமான கல்யாண குணாத்மகமான பிரம்மத்தையும் குறித்து அந்த பிரம்மத்துக்கு இந்த ஜீவனுக்கு சரீராத்ம பாவத்தால பொருந்தவிட்டால்தான் இந்த ஆக ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் உள்ளதான சாமானாதிகரண்யங்கள் எல்லாம்
சரீராத்ம பாவத்தாலேதான் முக்கியார்த்தமாக நிரூபிக்கப்படும். சரீராத்ம பாவத்தை கொண்டு விட்டு நிரூபிக்க பார்த்தால் ஒன்னு கௌரவமாக அர்த்தம் பண்ணும், இல்ல ஒன்னு வித்தியாக சொல்லி கழிக்கணும். இப்போ துவைத்தளத்துல இருக்குன்னா, துவைத்தளத்துல இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, சாமான அதிகாரி வாக்கியங்கள் அபேதம் சொல்றது, அதெல்லாம் வெறும் சுத்தி மாத்திரம். கௌரவமா நிர்வாகம் சங்கரமதத்துல எப்படி பேத ஸ்திதிகள் எல்லாம் அவைகள்லாம் கௌரவமும், அந்த மாதிரி அவர்கள் மதத்துல அபேத ஸ்திதிகள் எல்லாம் கௌரவம் இல்லையா. சங்கர மதத்துல பேத ஸ்திதிகள்லாம் பாதித்தா இருக்கும், பேத ஸ்திதிகள்லாம் அபேத ஸ்திதிகளால் பாதிக்கப்பட்டுரும். அவன் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல முதல்ல சொல்லப்பட்ட அவன்கிறதான பாவரூபமான சப்தமானது மேல இல்லைங்கிற அபாவரூபமான சப்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது இல்லையா. அது மாதிரி வேத வாக்கியங்களுக்கு மேல ஒரு அபேத வாக்கியங்கள்னால வேத வாக்கியங்கள்லாம் அதுக்கு அபசேத நியாயம், அதெல்லாம் நியாயங்கள்லாம் கூட மீமாசகர் சொல்ற நியாயங்கள்லாம் சுபாதனம் பண்ணி ஏதோ ஒரு பிரகாரத்தால மேல சொல்லக்கூடியதான அபேதமானது கீழே வரக்கூடிய பேதத்தை போட்டும். அந்த பேதத்துக்கு பாதம் வந்துடும். அதனால சங்கர மதத்துல வேத ஸ்திதிகள்லாம் பாதித்தா இருக்கும். ஏன் மத்வ மதத்துல அபேத ஸ்திதிகள்லாம் வெறும் சுத்தி மாத்திரமான கௌனார்த்தம். நம்ம பாக்கிய ராமானுஜனத்துல வேதம் வேத ஸ்திதிகள் அபேத ஸ்திதிகள் இரண்டுமே முக்கியார்த்தமாக இல்லையா, ரெண்டுமே சத்தியமாக முக்கியார்த்தமாக நின்று ரெண்டுமே பிரம்மத்தை பிரதிபாதனம். ஏன் இதற்கு மேல ஏகதுக்கம் பவதி பிரம்மைவ ஏவ அவஸ்திதம் இத்தியத்ர ஏவ சப்தார்த்த பூத பிரகாரமயைவ விசித்திர சேதனா சேதனாத்மக பிரபஞ்சஸ்ய ஸ்தூலஸ்ய சூக்ஷ்மஸ்ய சத்பாவः. பிரம்ம ஏவ ஏவ அவஸ்திதம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு அத்வைத்தியம் சொல்ற, பிரம்ம ஏவ ஏவ அவஸ்திதம்னாக்க பிரம்மம் தான் இப்படி சேதனா சேதன ரூபமா ஜெகத்தாக இருக்குன்னு சொன்னா பிரம்மம் தான் இப்படி இருக்குன்னா பிரம்மத்தை தவிர இவைகள் இல்லைன்னு பிரம்மமே இவைகளாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஏவகாரமானது பிரம்மத்துக்கு சத்தியத்துவத்தையும் இந்த ஜெகத்தாகிற ஆகாரத்துக்கு இந்த நித்தியத்துவத்தையும் பிரம்மையே ஏவமாசிதா, பிரம்மமே இப்படி ஜெகத்தா, பிரம்மம் தான் இப்படி ஜெகத்தாக இருக்குன்னு அர்த்தம். பிரம்மம் தான் இருக்கு, இந்த ஜெகத் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்ற நெகட்டிவான பிரம்மையே ஆங்கிறதுக்கு என்ன அர்த்தம், பிரம்மனே இப்படி ஜெகத்தாக அவசியமாக இருக்குன்னு சொன்னா என்ன சொன்னா ஜெகத்துக்கு வித்தியாசம் அல்ல, இந்த ஜெகத்தானது இல்லையா, இந்த பிரம்மமே இந்த ஜெகத் ரூபமாக அவசியமாக இருக்குன்னு சொன்னா அர்த்தம். இந்த ஜெகத்தெல்லாம் பிரம்மத்துக்கு சரீரபூதமாகும், இந்த பிரம்மம் தான் அவன் தான் இத்தனை வேகம் போட்டுருக்கான்னு என்ன அர்த்தம் இல்லையா. அப்ப இத்தனை வேகம் பொய் இல்லை இல்லையா, இத்தனைக்கு ஆச்சரிய பூதம் அவன் தன்னர்த்தமான மாதிரி பிரம்ம ஏவம் அவசியம் இத்தியற்ற ஏவங்கிற சப்தார்த்த பூத பிரகாரத இவைகள் எல்லாம் அந்த பிரம்மத்துக்கு பிரகார பூதம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்குதுன்னா பிரம்மத்துடையதான பிரகாரமாக இருக்கக்கூடிய வைலட்சண்யத்தை உடைய இத்தனை பதார்த்தங்கள்னும் இவைகளுக்கெல்லாம் இவைகளுடைய சத்பாவத்துக்கு அந்த ஏவகாரமே பிரமாணம். பிரம்மங்கிறது உலகான பதார்த்தம் இல்லையோ, இப்ப பிரம்மம் தான் இத்தனை பதார்த்தமா இருக்குன்னா அர்த்தம். இத்தனை பதார்த்தங்களும் உள்ளது அப்படிங்கிறதுக்கு அந்த பிரம்மனேவ அப்படிங்கிற அந்த ஏவகாரமே
இது நிரூபணம். இது சத்பாவ நிரூபணம். ததாக பகுத்யா பிரஜாயேயே இது அயமர்த்தா சம்பன்னோ பவதி. இப்படி கொண்டால்தான் பகுத்யா பிரஜாயேய இந்த பிரம்மமாவை திருப்தி பண்ண தொடங்கும் பொழுது நானே அனைத்து பதார்த்தங்களாக கடவேன், அவ்வகையாலே இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்க கடவேன்னு சங்கல்பிச்சது. நானே பல பதார்த்தங்களாக கடவேன்னு பிரம்ம சங்கல்பிச்சது. என்ன அர்த்தம்? நானே பல நான்கு என்ன இருக்கு, நான் சொன்னாங்க எனக்கு எப்படியோ அது மாதிரி எந்த ஒரு நான் சொன்னாக்க பிரத்யேகமா நான் சொன்னா அப்ப அதுல தன்னுடைய ஆத்மா சரீரம் என்ன நடக்க முடியாது. அப்ப பிரம்மம் நானே பல பதார்த்தங்கள் ஆக கிடையாதுன்னா பிரம்மத்துடைய சொரூபத்துக்கு விகாரம் கிடையாதுதான், அது பரவா ஆகாது. அப்ப எது பரவாயிற்று? பிரம்மத்துடைய சரீரம் தான் பரவாக ஆயிற்று. அதனால சிருஷ்டியில உண்டான பதார்த்தங்கள் எல்லாம் பிரம்மத்துடைய சரீரம். பிரம்மமானது நானே அனைத்து பதார்த்தங்களாக கடவேன்னு சிறுபடுது. பகு சப்தத்துக்கு என்ன நானே பகுஷ்யான்னு நினைப்போம். பல நேரத்தில் அனந்தேசத்து அசேஷத்துவம் பகுத்துவம் சிலத்துக்கு நையாயிக்கா சொல்றதான் வழி கிடையாது. இல்லைன்னா இந்த பகு சப்தத்துக்கு பகுன்னு பல பலன்னு அர்த்தம். அப்ப பிரம்மம் பல பதார்த்தங்கள் ஆயிடுச்சுன்னா சில பதார்த்தங்கள் பிரம்மம் அந்த பதார்த்தங்கள் ஆகலாம் தோன்றும். அதனால பௌத்தத்துக்கு பலன்னு அர்த்தம் கூடாது. பகுசப்தத்துக்கு வித்தியாசம் கேட்டாங்க. அனந்தேசத்தை அசேஷத்துவம் பகுத்துவம். பகுங்கிறதுக்கு எல்லாம் அர்த்தம். அனந்தேசத்தை அசேஷத்துவம் பகுத்துவம்னு ரொம்ப அருவாச்சியம், ரொம்ப சாத்தியம் இருந்தது. கதாதர மட்டம் ரொம்ப அருவாச்சியம். 400 வருஷத்துக்கு மேல இருந்ததெல்லாம் பரிஷ்கார செய்தி கண்டதே பாக்கி செய்திக்கு பார்க்க ரகசியங்காக என்ன சாஸ்திரம் தெரியுமா? அதனால பகுத்துவம் இப்ப நமக்கு அதான் உபயோகப்படுது. இல்ல பிரம்மம் நானே பல பதார்த்தங்களா ஆகிறேன்னு அர்த்தம். அப்ப பல பதார்த்தங்கள்னாக்க சில பதார்த்தம் வத்திரிகமான பல பதார்த்தங்கள் கட்டிப்பய பதார்த்தங்கள் அர்த்தம். அதனால பகுத்துவங்கிறதுக்கு அனந்தத்வய சதி அதே சத்தம். இல்ல வெறும் பகுத்துவத்தை நையாயிக்கால் அல்லாத மீமாந்த காலத்து பகுத்துவம் என்னன்னு கேட்டாக்க நானா விஷயக ஏகத்துவ பிரகாரக சங்கியா விஷயத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி சாதாரண இப்ப அப்படியே டிக்ஷனரி எடுத்து பார்த்தா பகு அப்படின்னு சொன்னா பலவாக மெனி அப்படின்னு அர்த்தம். பகுத்துவம்னா மேனிபோல்ட்னஸ். மேனிபோல்ட் டிஃபரன்ஸ் கொண்டு வரலாம், எல்லாமே கொண்டு வரலாம். பிரம்மனே எல்லாமாக ஆகிட்டு கொண்டு வரலாம். அனாதியா இருக்கிற பதார்த்தங்களும் பிரம்மம் தான். கேட்டா பிரம்மமானது பகுதியான்னு சொன்னா தன்னுடைய மூல பிரகிருதி ஆகிற சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சரீரத்தை கொண்டு
சமஸ்தான சரீரத்தை கொண்டு அவ்யக்தமாக அக்ஷரமாக மகத்தாக அகங்காரமாக பிரம்மந்தான் இருக்கும். ஆனா எல்லாரும் பிரம்மமானது சமஸ்த காரணம் அப்படின்னு சொல்லணும்னாக்க பிரம்மம் பகுதியான்னு சொன்னதுக்கு நான் பலமாக அர்த்தம் பண்ணக்கூடாது. நானே சகல வஸ்துக்களாக அர்த்தம் பண்ணாதான் சர்வ காரணத்துவம். இந்த பகுசத்துக்கு என்ன அர்த்தம் பண்றது? எப்படி பண்றது? மீமாசையில போய் பகுசத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. நானா வஸ்துக்கள் இருக்கணும், அந்த வஸ்துக்களுக்கு ஏகத்த பிரகாரமா ஒவ்வொரு வஸ்துவா எடுத்து வைக்கணும். அப்படி இல்லையா ஒரு சங்கியா விசிஷ்டத்துவம் பகுத்துவம் ஏகம் ஏகம்ங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதற்காக சதம் வந்து பகு, சதத்துக்காக சதசம் பகு. நானா வஸ்துக்களுக்கு நானா விஷயங்க ஏகத்துவ பிரகாரக சங்கியா விசிஷ்டத்துவம் பகுத்துவம். இது மீமாசம் நமக்கு ஒரு விதம் நையாயிகள் பகுத்துவம் என்ன சொன்னா, பகுத்துவம் அப்படிங்கிறது பகுத்துவம் நிருபாதிகமான சப்தமா இருக்கிறதுனால அனந்த தேசத்துக்கு அகேஷம் ஆனந்தமா எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிற வஸ்துக்களுக்குள்ள அகேஷம் மிகுதி ஒன்று இல்லாம எல்லா வஸ்துக்களமாக இருப்பதுதான் பகுத்துவம். இது நையாயிக பரிஷ்காரம். அதாவது பகுஷ்யம் அப்படின்னு பிரம்மம் சொல்றதுக்கு என்ன சொல்றா, நானே பல பதார்த்தங்களாக கடவேன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. நானே சர்வ அசேஷமான அனந்தமான சர்வ பதார்த்தங்களாக நானே ஆக கடவேன்னு பகுஷ்யம் சப்தத்தினால தானே சர்வ பதார்த்தங்களாக கடவேன்னு பிரம்ம சங்கல்பித்து ஜெகத்தை உண்டாக்கி இருக்கிறதுனாலையும், நானே பல பதார்த்தங்களாக அந்த நானேங்கிறது பிரம்மத்துடைய சரீராம்சத்துக்கு வார்த்தை சொல்றேன். ஏன்னா பிரம்மமானது தன்னுடைய சொரூபத்தால பல பதார்த்தங்களாக பிரம்ம சொரூபத்துக்கு காரணம் வரும். ஆனால் பிரம்மமானது தன் சரீரத்தினால சமஸ்த பதார்த்தங்களாக ஆகியிருக்கிற காரணத்தாலே ஜகத்தை சிருஷ்டிக்கப்பட்டு மொத்தையுடைய சகல பதார்த்தங்கள் பிரம்மத்துக்கு சரீரம் என்பதுல இப்படி அர்த்தம் கொள்ளாதா பகுத்யா பிரஜாயேங்கிறதான சிருஷ்டி சங்கல்பத்துக்கும் தெளிவான அர்த்தம் உண்டாகும். இல்லைன்னா அதுவும் விரோதி. तदा बहूत्या प्रजायेति अयम अर्थः संपन्नो भवति। तर्केन ईश्वरस्य कार्यतया कारणतया च नाना संस्थान संस्कृतस्य संस्थानतया विरुद्ध वस्तुजातम अवस्थितमस्ति। அப்போ சர்வ சப்தத்தை பகு சப்தத்தினால ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஈஸ்வரனானவன் காரியத்தேன காரணத்தேன நானா சம்ஸ்தான சம்ஸ்கிருதமாக இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களை தனக்கு சம்ஸ்தானமாக கொண்டு சேதனாதேன பதார்த்தங்களாக ஆனால் அந்த நானா அந்த பகு சப்தமானது பரஸ்பரம் பின்னமான பல பதார்த்தங்கள் அர்த்தனை விட பல பதார்த்தங்கள் அர்த்தம். நானா சம்ஸ்தான சம்ஸ்கிருதங்களாக இருக்கிற சேதனா சேதனங்களாக சர்வ பதார்த்தங்களையும் தனக்கு சம்ஸ்தானமாக கொண்டு பரமாத்மா பகு பதார்த்தங்களாக ஆதான் பரமாத்மா சர்வ சரீரி நனுச்ச संस्थान रूपेण प्रकारतया एवं शब्दार्थत्वं जातिगुणयोरेव दृष्टं न द्रव्यस्य स्वतंत्र सिद्धयोगस्य पदार्थस्य एवं शब्दार्थतया ईश्वरस्य प्रकारमात्रत्वम् उच्यते चेत् उच्यते द्रव्यस्यापि दण्डकुण्डलादेः द्रव्यान्तर प्रकारत्वं दृष्टमेव। இப்போ பிரம்மத்துக்கு ஏகம் பிரகார ரூபமான ஏகம் சப்தார்த்த ரூபம் இருக்கு இல்லையா, அது ஜாதி குணங்களுக்கு எல்லாம் திருஷ்டம் திரவியத்துக்கு, அதாவது ஒரு திரவியத்தோட அப்பிரசித்தமாக
அதுக்கு ஏவம் பிரகாரமாக சம்ஸ்தான சம்ஸ்கிதமான ஏவம் சப்த வாக்கியத்துவம் ஜாதி குணங்களுக்கு தான் இருக்கே வெளிய திரவியங்களுக்கு இல்லை. ஒரு திரவியத்துக்கு இன்னொரு திரவியத்துக்கும் அப்ரதட்சி சம்பந்தம் சாதாரண திரவியத்துக்கும் கான்டாக்ட் சம்யோகம் தான் வரும். அப்ரதட்சி ஜீக்கிறதா இருக்கு ஒரு திரவியத்துக்கும் அதனுடைய ஜாதி சக்திகளுக்கு அல்ல குணகுணிகளுக்கு தான் அப்ரதட்சி. ஒரு திரவியத்துக்கு இன்னொரு திரவியத்துக்கும் ஏவம் சப்தார்த்த ரூபமான சம்ஸ்தான சம்ஸ்கிதத்துவம் பிருதக் சம்ஸ்தான சம்ஸ்கிதத்துவம் தான் இருக்கு. எப்படின்னு கேட்டா இப்போ ஷியாமோ தேவதத்தா, யுவா தேவதத்தா, தண்டி தேவதத்தா, குண்டலி தேவதத்தா. இப்ப தேவதத்தனை விசேஷிக்கிறதுல தேவதத்தனை மக்களிலிருந்து ஜாகிரதி பண்ணி சொல்லணும். யுவா தேவதத்தா, ஷியாமோ தேவதத்தா என்று யுவத்துவ சியாமத்வாதி விசேஷங்களால தேவதத்தம் ஜாகிரதிக்கப்படும். இந்த ஜாகிரதி நித்திய ஜாகிரதி. ஏன்னா இந்த யுவத்துவம் இந்த சியாமத்துவம் இவையெல்லாம் தேவதத்தனுக்கு தனியா எடுக்க முடியாது. இதே தண்டி தேவதத்தா, குண்டலி தேவதத்தா, கையில தண்டப்படுத்திருக்க தேவதத்தன், குண்டலம் போட்டிருக்க தேவதத்தன், தண்டித்துவ குண்டலித்வாதிகள் எல்லாம் தேவதத்தனுக்கு விசேஷமாக்கினால் அவைகள்லாம் பிருதக் சம்ஸ்தான சம்ஸ்கிருதம். இவையெல்லாம் எப்பவும் தேவதத்திலிருந்து அப்ரதக் சித்தமா இருக்கணும்னு நினைச்சுங்க. கையில தண்டத்தை வச்சிருக்க தேவதத்தன் ஏதாவது ஒரு காரியமா தண்டத்தை போயிருந்தாங்க. அப்ப அவன் தண்டி தேவதத்தாக இல்லை. குண்டலி தேவதை குண்டலம் போடுற தேவதன் என்ன வச்சுக்கிறதுக்காக குண்டலத்தை கைதி திரள் வச்சுட்டு தண்டிச்சிருந்தாங்க. அப்ப அவன் குண்டலி தேவதத்தாக இல்லை. அது மட்டும் இல்ல இல்லையா, அது ஏதாவது தேவை இல்லையா, அது சுத்தம் இல்லை. இதன் தேவதத்தன் தண்டத்தை கையில வச்சு கீழே வச்சுட்டு வெளியில பேசும்போது அந்த யஜ்யரத்தன் அந்த தண்டத்தை கையில தான் அப்ப தண்டி யஜ்யம். தேவதத்தனுடையதான விஜயகரமாகிற தண்டித்துவம் இப்போ யஜ்யரத்தன். இந்த தேவதத்தன் நாளைக்கு குண்டத்தை கைதி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போது யஜ்யரத்தன் எப்படி பார்க்கலாம்னு அந்த குண்டத்தை போட்டு கண்ணாடியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா இப்ப குண்டலி யஜ்யரத்தன். இப்ப தண்ட குண்டலாதிகள் எல்லாம் பிருதக் சம்ஸ்தான சம்ஸ்கிருதங்கள். ஏன்னா ஒரு திரவியத்துக்கு தான் இன்னொரு திரவியத்துக்காக பிருதக் சம்ஸ்கிருதி ஏற்படும். ஜாதிக்கோ குணத்துக்கோ முனிய காட்டிலும் வெற்றியை காட்டிலும் பிருதக் சம்ஸ்கிருதி ஏற்படாது. அதனால ஏவம் சப்தார்த்த ரூபமான இல்லையா இந்த அபிருதக் சித்தி ரூபமான சமானாதிகரணியமானது திரவிய குணையோகோ திரவிய ஜாத்தியோகோ என சம்பவத்தை இல்லையா திரவிய துவயத்துக்கு ஏற்படுவதில்லை. இல்லையா இப்ப இதனால என்ன இப்போ ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன தாற்பயம் கேட்டா இல்லையா ஜீவனும் திரவியம் ஈஸ்வரனும் திரவியம், அசிப்பதார்த்தமும் திரவியம் ஈஸ்வரனும் திரவியம். இல்லையா ஏவம் கொண்ட ரூபா பிரம்மையே ஏவம் அவஸ்திதம்னு சொன்னாங்க. இந்த ஏவம் கொண்ட ரூபமான அவஸ்திதத்துவமானது இந்த அபத சித்தியானது திரவிய குணங்களுக்கும் இல்ல திரவியத்துக்கும் ஜாதிக்கு ஏற்படக்கூடிய ரெண்டு திரவியங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொன்னா ரெண்டு திரவியங்களுக்கு பிருதக் சம்ஸ்கிருதி ஏற்படும் பொழுது அந்த ரெண்டும் பரஸ்பர பிரகாரமா. அதனால்தான் தண்ட குண்டலாதிகளை தேவதத்தனுக்கு பிரகாரமாக சொல்றது இல்ல, கேவல விசேஷமாக சொல்றது. இப்போ ஒரு திரவியம் இன்னொரு திரவியத்துக்கு அபதற்கு விசேஷமா பிரகாசனம் கல்வி அதுக்கு பிரகார பூத்தமானது ரெண்டே ரெண்டு சொல்லப்படும். ஒண்ணு இந்த ஆத்மாவாகிற ஞான திரவியத்துக்கு இந்த தர்மபூத ஞானம் ஞான திரவியம் இருக்கு, அது
அதே மாதிரி இந்த பரமாத்மாவுக்கான திரவியத்துக்கு நிச்சயமான இதுக்கு சாஸ்திர சித்தமான அர்த்தத்துக்கு பிரத்யக்ஷத்தினுடைய யுக்திகளை சாஸ்திரமான விஷயத்துக்கு யுக்தி சாத்தியம் கிடையாது. शब्दाते स्वतंत्र द्रव्यांतर प्रकार से मध्यस्थी प्रत्ययो यदा दंडी कुंडली अतः गोत्वादितुल्यतया चेतनाचेतनस्य द्रव्यभूतस्य वस्तुनः ईश्वर प्रकारतया समानाधिकरण्येन प्रतिपादनं न युज्यते अत्रोच्यते गौरवो मनुष्यो देवः इति भूतसंख्याकरूपाणां द्रव्याणामेव देवत्वो मनुष्यो जातः पुण्यविशेषेण यज्ञतः गौ जातः पापेन कर्मणा अन्यचेतनः पुण्यातिरेकेण देवो जातः इत्यादि देवादिशरीराणां चेतन प्रकारतया लोकवेदयोः सामानाधिकरणेन प्रतिपादनं दृष्टम्. ரெண்டு சரி ரெண்டு நியாயம் இந்த சாமானாதிகரணே உதாரணம் புரியுது கஷ்டம். அதுதான் சோகம். இனிமே நம்ம சித்தாந்த பழக்கப்பட்ட விஷயங்கள் தேவைப்பட்ட ஒரு